Hello everyone, this is 4 Angles. 4 Angles அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டராக்டிவ் Q&A செஷன்ஸ் வித் யங் டேலண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் வந்து இது வந்து புது சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர். ஸோ புக்ஸ் வந்து நான் நிறைய ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்ஸ் வந்து கம்மியாக தான் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழ் புக் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே செலக்டிவான புக்ஸ், லைக் யூஸ்வலாக எல்லாருமே வந்து சுஜாதா ஆத்தர், அந்த மாதிரி ஜெயகாந்தன், அந்த மாதிரி ஆத்தர்ஸ்லாம் போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி போவோம், நான் வந்து கொஞ்சம் செலக்டிவாக போவோம் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணும்போது இந்த ஆத்தர், பர்டிகுலர் ஆத்தர் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாமிர்தம் அண்ட் கலியுகம், இந்த 2 புக்கோட ஆத்தர் வசந்த். ஸோ வசந்த் வந்து ரொம்பவே ஒரு யங்கான பர்சன் அண்ட் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் அ ப்ரைவேட் கன்சர்ன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேஷனாக ரைட்டிங்கை வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம கூட பஞ்சாமிர்தம் அண்ட் கலியுகமோட ஆத்தர் வசந்த் இருக்காங்க. அண்ட் வசந்த், உங்களை பற்றி இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா எப்படி பண்ணுவீங்க? எஸ் மேம். ஹாய் எவ்ரி ஒன், என்னோடய பேர் வசந்த். நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். அண்ட் ஐ ரோட் 2 புக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் அண்ட் கலியுகம். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் புக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்பம் சாங்ஸ் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். அண்ட் தென் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து ஸ்டோரி ரைட்டிங், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுக்கப்புறம் டைலாக்ஸ் அண்ட் தென் ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபார் இது தான் மேம் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட் வேறு? என்னோடய ஹாபீஸ் வந்து ஜஸ்ட் ஒரு கவிதை எழுதுது அடிக்கடிக்கு. இப்போ எதனா ஒரு சினாரியோ பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோலேருந்து ஒரு 2 லைன்ஸ் கவிதை எப்படி எழுதலாம், ஒரு மினிமலிஸ்ட்டாக எப்படி இருக்கலாம் அப்படின்றது தான் மேம் என்னோடய மெயின் ஹாபீஸ். அண்ட் தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து கிரிக்கெட் ஆடுவேன் நல்லா நான். ஓகே. ஸோ இது 2 தான் மேம். எந்த டைமில் வந்து நீங்கள் ஓகே எனக்கு ரைட்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க? ஓகே மேம், இது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் ரைட்டிங்க்கு போனேன் நான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஃபோர் என்னோட அல்டிமேட் கோலே வந்து டு பி எ டேரக்டர் தான் எனக்கு. ஸோ ஒன்ஸ் அப்பான் அ டைம் அந்த காலேஜ் டேஸ்லலாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து, அது ஒரு கிரேஸில் எல்லோரும் ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்களே, அந்த கல்ச்சுரல் டைம்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அதனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதிகமாக எடுத்திருந்தேன். ஆஃப்டர் த காலேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ஃபிலிம், என்னோடய ஷார்ட் ஃபிலிம் எப்போயுமே பார்த்தா என்னோட காலேஜ் கைஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் ஒரே டிஓபி தான் இருப்பாங்க. ஆனால் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில் ஒரு 13 பேர் டிஓபியாக இருப்பாங்க. ஸோ வந்து ஆஃப்டர் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹீரோஸ் யாருமே இல்லை, ஆக்டர்ஸ் யாருமே இல்லை, டிஓபிஸ் யாருமே இல்லை. ஸோ எப்படி என்னோடய விஷுவலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக வந்து சரி ஓகே படம் எடுத்தால் தான் விஷுவல் பண்ண முடியுமா, நம்ம ரைட்டிங்லேயும் ஒரு விஷுவலாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் அது ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, ஒரு ஆக்சிடென்ட் ஸ்டோரியிலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சாலையோரம்ன்ற நேமில். ஓகே. ஸோ அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட்டிங் இருந்துச்சு மேம். 2018 ஸ்டார்ட் பண்ணேன் கரெக்டாக. ஸோ அது புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். அது வந்து ஒரு சின்ன ஒரு நானே அது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெச்சூரிட்டி டைமில் எதுவுமே தெரியாது. ஸோ நானே வந்து பிரிண்ட் பண்ணி ஓன் காஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணி ஒரு 30 to 35 புக்ஸை பிரிண்ட் பண்ணி காங்கிரஸ் மினிஸ்டர் தங்கபால் இருக்கார்ல, அவர் கையில் வந்து லான்ச் பண்ணணும் அந்த டைமில் வந்து. ஸோ அந்த டைம்லேயே எல்லாருக்கும் ஃப்ரீயாக பப்ளிகேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு, இந்த கேன்டீனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு புக் ஃப்ரீயாக கொடுக்குறது, அப்புறம் சிக்னலில் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் சாலை வரும் புக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரோட் சேஃப்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து என்னோடய புக் பப்ளிஷ் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிகேஷன்ஸ்லாம் இப்படி தான் ஒரு ஃபார்மேட்லாம் தெரிஞ்சுட்டு அண்ட் தென் தான் வந்து ஒரு 5 ஸ்டோரிஸ் எழுதிட்டு அதுக்கு பஞ்சாமிர்தம் நேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சாலையோரம் ஸ்டார்ட் பண்ண வசந்துக்கும் இப்போது கலியுகம் பார்ட் 2 போகிற வசந்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? மேம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது சாலையோரம் எழுதின டைம் பீரியட் வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு அந்த ஒரு மெச்சூரிட்டி டைம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட்டிங்ஸில் 1 by 1 பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெச்சூரிட்டி தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கலியுகம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேவரட் புக் மேம். அது ஒரு 5 இயர்ஸாக அந்த 1 லைன் வச்சுட்டு உட்காந்துருந்தேன் நான், அது எப்படிலாம் நெரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த புக்கை நீங்கள் படித்தாலே தெரியும், ஒரு மூவி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நான் வந்து ஒரு மூவி எடுத்தால் எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், ஈச் அண்ட் எவ்ரி பேஜ் வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுதான் மேம் கலியுகம். வெரி ட்ரூ. கலியுகம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பேக் டு பேக் பேஜ் ஒரு 2 to 3 ஹவர்ஸில் முடிக்க வேண்டிய புக்கு. பட் அதர் ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னாலையும் கம்ப்ளீட் பண்ண முடியல, 2 days எடுத்துக்கிட்டேன். பட் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டைரக்டர் ஹரி மூவி பார்த்த மாதிரி இருக்கும். அதாவது பேக் டு பேக் போய்கிட்டே இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி அந்த விஷுவலைஸ் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ உங்கள் கலியுகம் கேரக்டர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நீங்கள் பார்ட் 2ன்னு சொல்லிட்டீங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்க? எஸ் மேம். ஆக்சுவலாக பிஃபோர் கலியுகம் வந்து நான் ஒரு எல்லா என்னோடய 5 ஸ்டோரிஸும் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் நடக்கும். நியூஸ் பேப்பரில் நடக்கிற இன்சிடெண்ட்டாக இருக்கும், என்னோடய ரியல் லைஃப்பில் பார்த்த இன்சிடெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்.
கலியுகமும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு சலூன் ஷாப்பில் நியூஸ் பேப்பரில் படித்த ஒரு இன்சிடென்ட் தான். அந்த ஒரு ஒன்லைனை வச்சுட்டு அந்த ஒரு கொலை பண்ணிட்டாங்க, அது மூலிமா எதனா கிடைக்குமான்ற ஒரு ஒன்லைன் தான் அது. அந்த ஒன்லைன் வச்சுட்டு பாதி ஸ்டோரி தான் என்னால் நரேட் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் விருந்துன்னு ஒரு ஸ்டோரி எழுதுனேன். அது வந்து அந்த மாரியப்பன் கேரக்டர் இருக்கும்ல, அந்த விருந்து ஸ்டோரி என்னால் கம்ப்ளீட்டே பண்ண முடியல. இது இந்த சர்க்கிள் வழியே தான் வருது, சரி ஓகே அப்படின்னு ஒரு டைமில் யோசிச்சப்போ நம்ம ஏன் இது ரெண்டுமே ஜாயின் ஆகி ஒரே கதையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸாக வந்த ஐடியா தான் அது. அது வந்து எழுதிட்டே போகும்போது இந்த கல்கியோட ஒரு கதை படித்தோம். அந்த நம்ம பொன்னியின் செல்வன் அவர் கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு ஒரு சேஞ்ச் பண்ணாலும் ஒரு நாளில் வந்து சரி அந்த மாதிரி நம்ம ஏன் வந்து பார்ட் 2 இதை ஹைப் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஹைப் கொண்டு வந்து நான் பார்ட் 2 எழுதி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெட்ச்லேயே ரெண்டுமே எழுதி முடிச்சிட்டேன். சரி ஒன்றா ரிலீஸ் பண்ணால் வந்து நம்மளோட ஹைப்பும் கொஞ்சம் கிரியேட் ஆகும், புக்கோட ஹைப்பும் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு லெவலில் தான் நான் ரிலீஸ் பண்ணேன் பார்ட் 1 மட்டும். நைஸ். ஸோ கவிதைலாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யாருக்காகவாது கவிதை எழுதியிருக்கீங்களா? இல்லை மேம், ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே வந்து நான் பார்த்தீங்கன்னா எனக்கு கவிதை போட்டி தான் வச்சுட்டாங்க. அந்த மரம் செடி இயற்கை அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்டிங்கில் வச்சாங்களே ஆக்சுவலாக. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து எழுதினேன். நான் வந்து எனக்கு காம்படிஷன்லாம் வச்சாங்க. அந்த ஆஇலேருந்து கவிதை எழுதுங்க, நான் ஆலேருந்து அக்கு வரைக்குமே ஒரு கவிதை எழுதி வின் பண்ணுவேன். எனக்கு அது வந்து இப்போ என்ன சொல்கிறது, கல்ச்சுரல் சேர்ந்திங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த காம்படிஷனில் சேராத காம்படிஷன் ஏன்னா தமிழ் கவிதை போடலாம் யாருமே சேர மாட்டாங்க. யார் சேரலையோ அதுக்கு போய் ஈஸியாக ப்ரைஸ் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் அந்த காம்படிஷனுக்கு ஒரு கிரேஸாக நேம் கொடுத்து நானாக க்ரியேட் பண்ணதான். அது வந்து யாருமே இல்லைன்னு ப்ரைஸ் கொடுத்தாங்களோ இல்லை நல்லா இருந்துச்சா ப்ரைஸ் கொடுத்தாங்களோ தெரியல ஆக்சுவலாக வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்து அந்த டைம் பீரியடில் அதை எழுதிட்டு அடுத்தது அப்படியே வந்து ஒரு லெவலாக இம்ப்ரூவைஸ் ஆகி அப்படியே வந்துட்டாங்க. நைஸ் நைஸ். ஸோ இப்போது வந்து நிறைய பேர் பேஷன் சொல்லிட்டு நிறைய விதங்கள் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க, ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் பேஷன் டூ. ஸோ இது எப்படி இருக்குது? இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதா, இல்லை நீங்கள் இது வந்து இன்னும் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை மேம், டெய்லி 2 hours வந்து நான் ரைட்டிங்க்குன்னு தனியாக ஒதுக்கிறேன் மேம். டெய்லியும் ஒரு 1 hour வந்து எதனா ஒரு சப்ஜெக்ட் ஒரு 10 pagesோ இல்லை எதனா ஒரு க்ரியேட்டிவிட்டி அந்த மாதிரி பண்ணிட்டாலே அது ஒரு ப்ரோ லெவலுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய புக்ஸில் படிச்சிருக்கேன். இப்போ வந்து 21 days ஒரு விஷயம் நம்ம 21 days ரிப்பீட்டடாக பண்ணால் அந்த 22nd டேவும் நீங்கள் ஆக்சுவலாக வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ அது சேம் படியே ஒரு நாள் வந்து ஒரு பேஜ் அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 5 pages ஆச்சு எதனா எழுதிடணும். அட்லீஸ்ட் சும்மா என்னோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷனாச்சும் ஒரு 5 pages எழுதிடணும்னு சொல்லிட்டு ஒரு டெய்லியும் ஒரு 5 pages எழுதிட்டே வந்து இந்த மாதிரி வந்தது தான் ரைட்டிங் ஸ்கில்ஸு. ஆக்சுவலாக இந்த 5 pages எழுதுனால தான் வந்து எனக்கு இந்த புக்கெலாம் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு 1 or 2 weeks தான் மேம் ஆச்சு. நான் சாலையோரம் எழுத 3 days தான் ஆச்சு. அடுத்துக்காக அன்புன்ற ஸ்டோரி ஒரே ஒரு நாள் எழுதிட்டேன். அந்த கலியுகமாக வந்து ஒரு 1 weekலேயே எழுதிட்டேன் மேம் கரெக்டாக. ஓகே. ஸோ இதனால் இம்ப்ரூவைஸ் ஆகிடுக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ டெய்லி வந்து உங்கள் பேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்னு சொல்லி வசந்த் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குது. வைரமுத்து சார் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். மேம் அவர் மீட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு புக்கே அவர் தான் லான்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு மேம். ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேட் கொடுத்துருந்தாரு. அந்த டேட்டில் வந்து என்னால் சரியாக பப்ளிகேஷன்ஸ் கரெக்ட் பண்ண முடியல. ஸோ ஆஃப்டர் தட் வந்து நான் சாரை பர்சனலாக மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறம் வைரல் ஆச்சு மேம். ஆக்சுவலாக அவரோட ஃபோட்டோ தான் மேம் என்னோடய புக்கு பிராண்டே. ஸோ ஒரு 2 புக்ஸ்க்கும் அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஆஃபீஸ்லேயும் சொன்னேன் நான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வச்சு தான் எல்லா மார்க்கெட்டிங்கும் பண்ணியிருந்தேன் நான். ஆக்சுவலாக வந்து புக் சேல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவரும் ஒரு ரீசன் தான் மேம். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட். அவர் இவ்வளோ சாங்ஸ் எழுதியிருக்காரு, ஒரு சாங் கூட ரிப்பீட்டடாகவே இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து லிரிக்ஸும் அவரை பேஸ் பண்ணி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அண்ட் தென் பர்சனலாக அவர் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு மூலிமா ஒரு இன்ஃப்ளூயன்ஸர்லாம் ட்ரை பண்ணி மீட் பண்ணோம். அண்ட் தென் அவர் தான் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி என்னோட புக்குக்கு, டு பி வெரி ஆனஸ்ட் சொன்னால். ஏன்னா வந்து இப்போ அவரோட நேம் இருந்தால் எல்லாரும் பிக் பண்ணி ஈஸியாக பிக் பண்ணுறாங்க. இப்போ என்னோட நேம் இந்த ஒரு லாட்ஸ் ஆஃப் புக்கில் இருக்குது, என் புக்கு ஒன்று வச்சிங்கன்னா ஸோ அந்த புக்கை பிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு 10 புக்கு எழுதியிருந்தாங்கன்னா அது சரி இந்த ஆத்தர் நல்லா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். ஸோ நான் வந்து அவரோட ஃபோட்டோ வச்சு தான் நான் இந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இது பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அவர் ஃபோட்டோ மூலிமா ஒரு 90% அவர் ஃபோட்டோ மூலிமா தான் நான் புக்கே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. கவலையப்படாதீங்க, வசந்தோட புக் வந்து நிறைய பப்ளிஷ் ஆக போகுது. ஸோ மக்களே நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ ஆத்தர் இன் டவுன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய பேரை சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வசந்தோட புக்ஸை வந்து ஃப்யூச்சரில் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அவரே வந்து ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்காரு, வளர்கவி வசந்த் வெல்க அப்படின்னு சொல்லி. அவரோட சப்போர்ட்டிவ் அதில் தான் அவர் எனக்கு ஆட்டோகிராஃபாக பர்சனலாக ஒரு ஆட்டோகிராஃப் போட்டார். அதில் வந்து வளர்கவி வசந்த் வெல்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பிளெஸிங்ஸ் வச்சு தான் நான் இப்போ 2 புக்ஸை வந்து கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் புக்கே வந்து அவர்கிட்ட தான் நான் கொடுத்து பிளெஸ் வாங்கினேன். ஸோ செகண்ட் புக்கும் ஆப்வியஸாக அவர்கிட்ட தான் போச்சு. ஸோ
ஸோ எழுதுகிற எல்லா புக்ஸ்க்கும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக தான் கண்டிப்பாக இருப்பார் மேம். நைஸ் டு நோ. ஸோ வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களோட இந்த பேஷனுக்கு? லைக் யார் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பா வீட்டில்? ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யார் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க? ஆக்சுவலாக டாடி மம்மி 2 பேரும் வந்து பர்சனலாக சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. நான் என்ன ஸ்டோரி எழுதினாலும் 2 பேர்கிட்ட சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து என் டாட் கிட்ட வந்து ஒரு ஒன்லைன் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து தேவான்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் போலீஸ் ஆஃபீஸர். அவன் ஸோ அவங்ககிட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்போவுமே பிடிஎஃபாக சென்ட் பண்ணுறேன். நான் என்ன சென்ட் பண்ணாலும் அவன் என்ன வேலை இருந்தாலும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக படிச்சிருவான். நான் ஒரு நைட்டில் வந்து சென்ட் பண்ணேன்னா நான் அவனோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அவன் வந்து ஃபோன் பண்ணிட்டு டே அப்படின்னு ஆரம்பித்தானே சரி ஓகே புக்கு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சோகமான டியூனில் ஆரம்பித்தானா ஓகே இந்த புக்கு வேணாம். அவன் அந்த ஃபஸ்ட்டு ஒரு அந்த வேர்ட்லேயே எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவனோட பர்சனல் ரிவ்யூ கேட்பான். ஒரு 20 to 25 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் நல்லா இருக்குது, இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக வந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. ஸோ அவன் வந்து டீட்டெயிலாக சொல்லுவான், பாசிட்டிவும் சொல்லுவான், நெகட்டிவும் சொல்லுவான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னோடய புக்கை நிறைய சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ அவன் தான் பர்சனலாக வந்து ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தா அவன் பர்சனல் சப்போர்ட். இந்த சைடில் பார்த்தா நான் என்ன கதை சொன்னாலும் சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லுவார். ஸோ வந்து நான் மாம்கிட்டேயும் வந்து இதெல்லாம் சொல்லுவேன். ஒரு ஒன்லைன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒன்லைன் இருக்குது நரேட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க. ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாமும் வந்து நிறைய புக்கு படிப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெனட்டிக் இதில் வந்து நான் ரொம்ப அது நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக இறந்துட்டாங்க. அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இறந்துட்டாங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா யாருமே புக்கு அவ்வளோ படிக்கவும் மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க. யாரும் அது மூவி கூட யாருமே அவ்வளோ போக மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்க எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து எங்கள் மாமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் சின்ன வயசுலேயே புக் படிக்கிறது, சின்ன வயசுலேயே நிறைய கவிதையாக எழுதுவாராம். இது எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக வந்து எங்கள் அம்மா தான் நிறைய சொல்லுவாங்க, அவரோட இதுதான் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை நம்ப மாட்டேன். அப்புறமே தான் பார்த்தா தெரியுது சரி ஓகே சில டைம் வந்து நான் எழுதின இதுவும் அவர் எழுதினும் ஒரு ஈக்குவலாக மேட்ச் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து எங்கள் அம்மா சொல்லி அவரும் எழுதியிருக்காரு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஊரில் காஞ்சிபுரம்ல போயிட்டு அந்த இதெல்லாம் காமிச்சாங்க எனக்கு. ஓகே அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு தான் அப்படின்னு நம்புறேன். ஓகே பூர்வ ஜென்மத்து கனெக்ஷன்ஸ் 7ஆம் அறிவு மூவி மாதிரி ஏதோ கனெக்ட் ஆகுது. நைஸ். ஸோ ஆப்வியஸ்லி சொல்லுவாங்க லைக் ஃபேமிலியில் ஒருத்தர் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா முன்னோர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது வழியாக ஏதாவது வரும் அந்த கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி யூ காட் தேட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே நான் நிறைய புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன். ஸோ எனக்கு எப்போவுமே ஆத்தர் பார்த்தா ஒரு கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. லைக் ஆத்தர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் எழுதுறாங்க இல்லையா? சின்ன குழந்தையா எழுதணும், ஒரு பெரியவங்களா எழுதணும், ஒரு வில்லனாக எழுதணும். ஸோ ஆஸ் அ பர்சன் ஆஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம அவங்களா இருக்க மாட்டோம். ஸோ அப்போ எப்படி நீங்கள் அந்த கேரக்டராக மாறி எழுதுறீங்க? அதுக்கு என்ன ரெஃபரன்சஸ் எடுப்பீங்க? அதுக்கு அப்போது வந்து உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஓகே மேம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி புக் எழுதுனா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் எடுத்துப்பேன் மேம். அந்த 1 பேஜில் வந்து ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கணும், இன்டர்மிஷன் மாதிரி இப்படி தான் இருக்கணும், அடுத்தது கிளைமேக்ஸ் ஆர்எல்ஸ் இன்டர்மிஷன் கூட விட்டுருங்க, ஸ்டார்டிங் கிளைமேக்ஸ் இது மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி இருக்கும் போது வந்து ஸோ என்னோடய கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் மேம் எப்போவுமே வச்சுப்பேன். ஒரு 5 to 7 மெம்பர்ஸ்குள்ளே தான் வச்சுப்பேன். அதிகமாக கேரக்டர்ஸ் வச்சுக்கிட்டா ரீடர்ஸ் வந்து சரியாக அனலைஸ் பண்ண முடியாது, சரியாக அட்ராக்ட் ஆகாது. அப்படின்றதுக்காக ஒரு 5 to 7 கேரக்டர்ஸ் தான் வச்சுப்பேன். ஸோ நான் இப்போ இந்த ராஜசேனாலாம் சொல்லிட்டு எழுதினேன் மேம். அந்த மாதிரி ஒரு எழுதுகிற டைமில் எழுதி முடிச்சுட்டு அந்த ஜெஸ்ஸி படத்தில் போய் ட்ரெயினில் போய் கற்றுவாங்களே அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு கேரக்டர் எழுதும் போது ஒரு ஃபீல் கொடுக்கும் மேம் கண்டிப்பாக சூப்பராக. ஸோ சில வேறு புக்லேருந்து ரெஃபரன்ஸ் நான் இது வரைக்கும் புக்ஸ் படித்து அந்த ரெஃபரன்ஸும் வராது மேம். இப்போ நீங்கள் புக்ஸ் எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா அவன் நடந்தான்ன்றதே ஒரு 2 பேஜுக்கு எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ என்னோடய புக் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக சீக்கிரமாக முடிச்சிடுவேன். ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் முடிப்போம் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு இது பண்ணுறாங்க. அதை இந்த ஜென்ரேஷன் பார்த்தோன்னா ஒரு 200 பேஜஸ் இருந்தாலும் பிக்கே பண்ண மாட்டாங்க. வசந்தோட புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவள் அழகாக நடந்து வந்தா முடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப அது படிக்கும்போது அந்த பேராகிராஃப் நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு 2 வாட்டி படித்தேன் நான். ஆக்சுவலி இந்த கலியுகம் புக்கில் கூட ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அந்த லவ் ஸ்டோரியில் அப்படி தான் அழகாக நடந்து வந்தால் அவன் பார்த்தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஈஸியாக புரிஞ்சிருது. அடுத்தது நம்மளே விஷுவலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அது எஸ் மேம் கண்டிப்பாக ஈஸியாக விஷுவலைஸ் பண்ணிட்டாலே வந்து நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். யாரும் கேப் விடாமல் நெக்ஸ்ட்டு படிப்பாங்க மேம். அந்த ஒரு இன்டென்ஷன் தான் வேறு எதுவுமே. ஆக்சுவலி நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி கேரக்டர்ஸ் எலிவேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி எலிவேட் பண்ணுவேன்னா என்னோடய ஃப்ரெண்டு இப்போ வந்து ஒரு அட்வொகேட் ஆகிட்டான் மேம். ஸோ அவனுக்கு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி எதனா பண்ணலான்னு யோசிச்சது தான் அந்த ஏதும் ஓதிர் ஏதும் தாதிர். அந்த புக்கு வந்து ஃபுல்லாகவே அட்வொகேட் ஜானர் தான் வரும். நான் அதில் கூட தயாநிதின்ற நேம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அண்ட் தென் செகண்ட் அடுத்து அப்படி 5th புதுமனை புகுவிழா பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரமில் ஒரு ஊரில் வந்து நான் ஒரு லூஸ் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் லூஸ்ன்னு சொல்லக்கூடாது சொல்லியிருக்கேன். அவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் வந்து 10 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வீடும் இருக்குது. அவங்க ஈவினிங் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் 5th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தேன். அப்போ அந்த ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ஏதோ ஒரு ஒன்லைன் டெய்லியும் ஓடிட்டே இருக்கும் சின்ன வயசுலேயே வந்து. ஸோ இவங்களை வச்சு நம்ம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு எழுதின ஸ்டோரி தான் இந்த புதுமனை புகுவிழா.
எப்படி இருந்தாலும் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் கிடைக்கிற ஒரு கட்டு ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் எதனா ஒன்று பார்த்துருப்போம், அந்த ஒரு லைனும் கொண்டு வருவேன் நான். அதே மாதிரி இப்போ அந்த தேர்ட் பார்த்த ஞாபகம் இல்லையோ, அதில் கூட சேகர் தாத்தான்னு சொல்லிட்டு ஒன்று வராங்க. அவர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா. ஸோ அவரோட எப்போவுமே அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவங்க வீட்டில் புள்ளியார் இருக்கும். ஸோ அவர் எப்போ சாமி கும்பிட்டாலும் வந்து எங்களை வந்து கூப்பிட்டு இது பண்ணுவார். ஸோ அந்த சேகர் தாத்தா தூக்கி இதில் வச்சுருவாரு. ஸோ வசந்தோட கதையை வந்து நீங்கள் படிக்க மறந்துடாதீங்க. பிகாஸ் நீங்கள் கூட அந்த கேரக்டராக இருக்கலாம். பிகாஸ் அவர் வந்து பக்கத்து வீட்டு தாத்தாவை கூட விட்டு வைக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரியல் லைஃப்பில் சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள் வந்து கதைகளாக எழுதும்போது இன்னுமே ரொம்பவே ஆர்வமாக இருக்கும்ல அதை படிக்கும்போது. ஸோ அப்படி தான் இருந்தது. வசந்த் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அவரோட பஞ்சாமிர்தம் புக்கில் இருக்குது. ஸோ அந்த புக்கை வந்து மறக்காமல் வாங்கி படிங்க. ஸோ ஃபைனலாக வசந்த், நம்ம இன்டர்வியூவோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு என்ன ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதுறீங்க? இப்போ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் ரியல் டைம் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. வேறு என்ன மாதிரி புக்ஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க? ஸோ ஆக்சுவலாக நான் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு 3 புக்கு எழுதலான்னு இருக்கேன். 3 புக்கான ஒரு 2 புக்ஸ் கதை ரெடி ஆகிடுச்சு. 3 புக்கு எழுதிட்டதுக்கப்புறம் தான் கலியுகம் 2 ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மூவிஸ்க்குலாம் வந்து நான் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிஸ் எழுதிட்டுருக்கேன். அண்ட் தென் ஒரு லிரிக்ஸும் வந்து எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய மூவிஸ்க்கும் எழுதியிருக்கேன். பட் ஆனால் எட் டு பி ரிலீஸ், அது வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து ரிவீல் பண்ண முடியும் ஆஃபீஸியலாக. ஸோ அண்ட் தென் ஃபார் ஃபேன்ஸ்க்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருமே வந்து புக்ஸ் வந்து அதிகமாக படிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ புத்தக கண்காட்சி வைக்கும்போது மட்டும்தான் வந்து புக் படிக்கணும்னு இல்லை. டெய்லியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெய்லி 15 மினிட்ஸ் ரீடிங் ஹேபிட் நீங்கள் கொண்டு வந்தாலே உங்களுக்கு அது பழக்கமாயிட்டா அந்த ப்ளூ ரேன்றதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹவர்ஸும் கொஞ்சம் நல்ல ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் புக்ஸ் அதிகமாக படிங்க, என்னோடய புக்ஸும் படிங்க. நான் வந்து ஒரு 2 புக்கு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு 3 புக்ஸ் எழுதிட்டு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 5 புக்ஸ் எழுதலான்னு இருக்கேன். ஸோ இதுதான் பிளான். தேங்க்யூ ஸோ மச். என்னை இன்டர்வியூ பண்ண அர்ச்சனாக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் செகண்ட் இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் ஒரு அஃபிஷியல் தமிழ் லிரிக்கிஸ்டாக வந்து தான் இன்டர்வியூ கொடுப்பேன்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த புக் ஷோரூமுக்கும் ரொம்ப தேங்க்யூ என்னை இன்டர்வியூ பண்ண அலோவ் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தட்ஸ் இட்.